5 சப்ஜெக்டையும் கூட்டி 5ஆல வகுக்கணும். எவ்வளோ நேரம் ஆகும்? ஒவ்வொரு வேல்யூ எடுத்து கால்குலேட்டர்ல உட்காந்து இல்லை மொபைல்ல உட்காந்து டைப் அடிச்சு திரும்ப ஆவரேஜ் கண்டுபிடிப்போம். இது அதனுடைய டோட்டல் கண்டுபிடிக்கணும். அப்ப அதெல்லாம் இது பண்ணுவோம். அப்ப இது மாதிரியான விஷயங்களுக்கு இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இதே கம்பெனி லெவல் போயிட்டோம்னா அவனுடைய ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்றதாகட்டும், அவுட் சோர்சிங் வெளியே சேல் பண்றதாகட்டும், எவ்வளவு பர்ச்சேசிங் பண்றீங்க, எவ்வளவு வெளியே போயிருக்குது, எவ்வளவு அமௌண்ட்டுக்கு இது பண்றீங்க, டோட்டல் ஓவராலா ஒரு சார்ட் ஒரு ரிப்போர்ட் ஜெனரேட் பண்றதுக்காக பயன்படுத்துறாங்க. எக்ஸல்னா இப்ப இந்த இது பேசிக்கை வச்சுக்கிட்டு காமனா இருக்கக்கூடிய இன்னைக்கு ஒரு சில இது 2 மெனுஸ் நம்ம பார்க்கலாம். முக்கியமா ஹோம் அப்படிங்கிற இந்த மெனு பார்க்கலாம். டைம் இருந்ததுன்னா இன்சர்ட் பார்க்கலாம். இதுல பேசிக்கா யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலாஸ் ஒரு சில ஃபார்முலாஸ் பார்க்கலாம். இதை பார்த்துட்டு நம்மளுடைய அடுத்த சான்சஸ் கொடுத்தாங்கன்னா நம்ம வரக்கூடிய ஒரு 4 to 5 கிளாஸஸ்ல இந்த எக்ஸல்ங்கிறது ஓரளவு உங்களுக்கு ஃபெமிலியரா எந்த அளவு பண்ணி கொடுக்க முடியுமோ அந்த அளவு பண்ணி கொடுக்குறோம். முதலில் இந்த வாய்ப்பினை வழங்கிய ஐயா அன்பழகன் ஐயாவுக்கும், துறை தலைவருக்கும், நம்ம கல்லூரி முதல்வர் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றினை தெரிவித்துக் கொண்டு நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. இது ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. இது ஆல்ரெடி கம்ப்யூட்டர் உங்களுக்கு ஃபெமிலியர் இருக்கவங்களுக்கு இது பண்ணுங்கிறது இல்லை. இந்த அட்லீஸ்ட் இது போக தெரியும்ல, இதில் இருக்குதான்னு பாருங்க. இல்லை அப்படி இல்லைன்னா சர்ச்சில் போயிட்டு டெஸ்ட்டாக போனீங்களாலும் சரி, இல்லை சர்ச்சில் போயிட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டனாலும் சரி. ஆகாட்டி இது ஓப்பன் எக்ஸல்னு கொடுத்தீங்கன்னாவே எக்ஸல் 2013 இப்போ ரீசெண்டாக 2019 வரைக்கும் வந்திருக்கு இந்த சாஃப்ட்வேர் பேக்கேஜ். இப்போ எம்எஸ் ஆபீஸ் அப்படிங்கிற அந்த இதுக்குள்ள எக்ஸல் இருக்கு, எம்எஸ் வேர்டு இருக்கு, பவர் பாயிண்ட் இருக்கு, அவுட்லுக் அப்படிங்கிறது இருக்கு. இது மாதிரி லிஸ்ட் ஆஃப் பேக்கேஜஸ் அவைலபிள். எம்எஸ் ஆபீஸ் அப்படிங்கிறதுக்குள்ள இதெல்லாம் இருக்கு. எம்எஸ் வேர்டு நீங்க ஆல்ரெடி ஃபெமிலியரா வேர்ட் டாக்குமெண்ட் ஜென்ரேட் பண்றதுக்கு பயன்படுத்திட்டு இருப்பீங்க, எம்எஸ் வேர்டு. அப்படி அதுல எம்எஸ் எக்ஸல்ங்க தான் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்னு சொல்லுவாங்க. எம்எஸ் எக்ஸல்ல மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்னு சொல்லுவாங்க. இப்படி போயிட்டு இந்த நீ யூஸ்வலா ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுல ஹோம் அப்படிங்கிறது இருக்கு. இதெல்லாம் மெனுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்சர்ட், பேஜ் லேஅவுட், ஃபார்முலாஸ், டேட்டா, ரிவ்யூ, வியூ, இது மேல இருக்கிறது எல்லாமே மெனுஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுல ஹோம் அப்படிங்கிற அந்த இதுல யூஸ்வலா இருக்கிறத பத்தி இப்ப பார்க்கலாம். இப்ப நார்மலா வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கலெக்ஷன் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் சேர்ந்தது தான் இந்த எக்ஸல் சீட். இப்ப இந்த ஒவ்வொரு செல்லுக்கும் ரெப்ரசன்டேஷன் இருக்கு. இந்த செல்லோட ரெப்ரசன்டேஷன் என்ன? ஏ காலம் ஃபர்ஸ்ட் ரோ, அதாவது A1 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செல்லோட ரெப்ரசன்டேஷன் என்ன? D4. இது இப்படி எந்த செல் எடுத்துக்கிட்டாலும் இது மாதிரி ரெப்ரசன்டேஷன் இருக்கும். இதனுடைய கடைசி இதை பார்க்கணும் அப்படின்னா கீழே இது பண்ணிக்கோங்க. இது இந்த வேல்யூஸ் வரைக்கும் இருக்கு, கால்குலேட் பண்ணிக்குவாங்க. சரியா? அத்தனை ரோஸ் இருக்கு. எத்தனை ரோஸ்? அதை யாராவது கால்குலேட் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளவு இருக்கு? 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம். அந்த அளவு ரோஸ் இருக்கு. அப்படின்னா பாத்துக்குவாங்க எவ்வளவு ஒரு சீட்ல எத்தனை ரோஸ் இருக்குதுன்னு பாத்துக்குவாங்க. இந்த இதுல பாத்தீங்கன்னா அடுத்தது காலம்ஸ் பாத்தீங்கன்னா XFD அப்படின்னு முடியுது. அதாவது ஃபர்ஸ்ட் ABCD Z வரைக்கும் முடியும், அப்புறம் ABBC அப்படிங்கிற ஆரம்பிக்கும். அது மாதிரி இது XFD அப்படி அந்த அளவு வந்து நிக்குது. சரியா? நீங்க ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்துடும். இப்ப இந்த இது ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா இந்த சிஸ்டர் மாதிரி இருக்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என்னது? கண்ட்ரோல் X. வாட் யூ மீன்? கட் பண்றது. ஏதாவது ஒரு டேட்டாவை இப்ப ஃபார் எக்ஸாம்பிள்
தமிழ் அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்கு. இதை நம்ம வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். கட் அப்படி ரைட் கிளிக் பண்ணி பண்ணலாம். இதுலயே ஷார்ட்கட் காப்பி பேஸ்ட் ஆப்ஷன்ஸ், இன்சர்ட், டெலிட், கிளியர் கமெண்ட்ஸ், ஃபில்டர், ஸ்குவாட் இது எல்லாமே இருக்கு. நீ இல்லை நான் இந்த இதை யூஸ் பண்றேன் அப்படின்னாலும் நீ இந்த கட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிட்டு இங்க கொண்டு போய் வச்ச உடனே இந்த பேஸ்ட் எனேபிள் ஆகும். அதாவது கட்டில் காப்பி பண்ணாதான் பேஸ்ட் எனேபிள் ஆகும். அது வரைக்கும் அது ஐடியெல்லாம் அது டிசேபிள் இருக்கும். இப்போ பேஸ்ட்ல போயிட்டு நீங்க அதை அப்படியே பேஸ்ட் பண்ண முடியும். இது அப்படியே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்றதுக்கு கட் யூஸ் ஆகுது. இன்கேஸ் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆப்ஷன், இந்த ஃபைல் இந்த ஆப்ஷன் என்னது காப்பி பண்றது, அதாவது கண்ட்ரோல் சி யூஸ் பண்ணுவாங்க. எப்பவுமே நோட் எடுத்துக்கோங்க, இன்னைக்கு டேட் போட்டுக்கோங்க. கட் அப்படிங்கிறதுக்கு ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் எக்ஸ். கண்ட்ரோல் எப்படி எழுதணும் அப்படின்னா CTRL, அதெல்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துறேன். இல்லைன்னா நீங்க இப்போதைக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். ஷார்ட்கட் கீ உங்களுக்கு போட்டாவே வந்துடும். கண்ட்ரோல் பிளஸ் எக்ஸ்னா கட்டுன்னு அர்த்தம். கட் பண்றது, அதாவது ஒரு டெக்ஸ்டை ஒரு இடத்துல இருந்து கட் பண்ணி இன்னொரு இடத்துக்கு பேஸ்ட் பண்றதுக்கு, அதாவது கட் பண்றதுக்கு மட்டும் கண்ட்ரோல் எக்ஸ், பேஸ்ட் பண்றதுக்கு கண்ட்ரோல் வி. CTRL இப்படி போட்டுக்கணும், பிளஸ் சிம்பிள் போட்டு எக்ஸ் போட்டுக்கணும். அதை காமனா ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் எக்ஸ்னா கட்டு, அதை எடுத்து பேஸ்ட் பண்ணா கண்ட்ரோல் வி. அதே சமயம் காப்பி பண்ணணும் அப்படின்னா அந்த எந்த டெக்ஸ்ட ஃபர்ஸ்ட் செலக்ட் ஆப்ஷன், அதாவது கண்ட்ரோல் சி. வேற அந்த இதுலயே அந்த ஆப்ஷன் என்னங்கிறது வந்துடும். காப்பி கண்ட்ரோல் அப்படிங்கிறது வந்துருது. சரியா? கண்ட்ரோல் சி. அப்ப காப்பின்னு கொடுத்துட்டா இது அப்படியே செலக்ட் ஆயிடும். செலக்ட் ஆகணும்னே இந்த மார்க்கியோ ஆகும். அப்படியே செலக்ட் ஆனதுக்குரிய அந்த அது அப்படியே சர்க்கிள் ஆகுது, அந்த இதாகுது, ரோமிங் போகுது அப்படின்னா அது செலக்ட் ஆயிருக்குதுன்னு அர்த்தம். இன்னொரு இடத்துல வச்சு எந்த இடத்துல வேணும்னு நினைக்கிறியோ அந்த இடத்துல வச்சு பேஸ்ட் பண்ணிக்க முடியும். இதுல பேஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய எனேபிள் ஆகுது. அந்த இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இது ஃபார்முலா பேஸ்ட்னா நார்மலா பேஸ்ட் இந்த இதே கொடுத்தலாம், இல்லை நீ டேரக்டா கிளிக் பண்ணாலும் அப்படியே இதாயிடும். இந்த பேஸ்ட்ல இது ஒவ்வொன்று ஃபார்முலா இருந்ததுன்னா ஃபார்முலா மட்டும் பேஸ்ட் பண்ணலாம். ஃபார்முலா வித் நம்பர் ஃபார்மேட்டிங் அதாவது இப்போ ரூபீஸ் எல்லாம் 2.00 2 ரூபா அப்படின்னு சொல்லியிருப்போம். அந்த ஃபார்மேட் அப்படியே பேஸ்ட் ஆகும். இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதுக்கு யூஸ் ஆகும். நம்ம அது எப்படிங்கிறது தேவைப்படுறப்ப இது எப்படி பேஸ்ட் ஆகும், ஒவ்வொன்றும் எந்த இடத்துல எப்படி யூஸ் பண்றோங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்டா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணோம் எப்படிங்கிறத மட்டும் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கோங்க. இதுல இந்த ப்ரெஷ் மாதிரி இருக்குது இல்லையா, அந்த ஃபார்மேட் பண்றது, அதாவது ஃபார்மேட்னா இந்த டெக்ஸ்ட் எந்த சைஸ்ல இருக்குதுன்னு பாத்துக்கோங்க. இப்ப 22 அப்படிங்கிற அந்த என்ன சைஸ், அது எவ்வளவு சைஸ் இருக்கு? 28. இதுல டைம்ஸ் நியூ ரோமன் அப்படிங்கிற ஸ்டைல்ல, இதுல பாண்ட் ஸ்டைல்னு சொல்லுவாங்க. இதுல நிறைய லிஸ்ட் ஆஃப் ஸ்டைல்ஸ் இருக்கு. நீ எந்த ஸ்டைல் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுல உனக்கு பிடிச்ச ஸ்டைல யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நீ நார்மலா நம்ம ப்ராஜெக்டோ இல்லை மற்ற விஷயங்களுக்கோ இந்த டைம்ஸ் நியூ ரோமனே யூஸ் பண்ணுவோம். அந்த டைம்ஸ் நியூ ரோமன் வச்சுக்கிறோம். இது டெக்ஸ்ட கலர் கொடுக்கறதுக்கு இப்ப இதுல எந்த கலர் வேணாலும் நம்மளால கொடுக்க முடியும். அப்ப இந்த விஷயம் ஸ்டைல் தெரிஞ்சுக்கிறீங்க, சைஸ் தெரிஞ்சுக்கிறீங்க, டெக்ஸ்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்றது டிக்ரீஸ் பண்றது தெரிஞ்சுக்கலாம். வேற இந்த கேப்ல ஏவிலே பெரிய சைஸா இருக்கிறது அதனுடைய சைஸை இன்க்ரீஸ் பண்றது. இப்படியும் போய் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். இல்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பா இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுன்னா நீ இதை டைரக்டா யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல டிக்ரீஸ் பண்ணணும்னு நினைச்சுன்னா இதை டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அது அதனுடைய சைஸ் மினிமம் எவ்வளவு இருக்கு, மேக்ஸிமம் எவ்வளவு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சைஸ் 8ல ஆரம்பிச்சு அப் டு 72 வரைக்கும் இருக்கிறதுங்கிறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இது ஒவ்வொரு சைஸை ஒவ்வொன்றா இன்க்ரீஸ் பண்றதுக்கு டிக்ரீஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. அதே மாதிரி கண்டினியூவா இருக்காது. 8, 9, 10, 11, 12, 14, 16, 18, 20, 22, 24, 26, 28, 36, 48, 72 அது ஆர்டர் ஒரே மாதிரியா இன்க்ரீஸ் ஆகாத பார்த்துக்கோங்க. சரி, இப்போ அந்த ஃபார்மேட் டெக்ஸ்ட் தான் நான் உனக்கு சொல்ல போறேன். கலர் தேவையில்ல. இந்த சைஸ் பார்த்துக்கோங்க. டைம்ஸ் நியூ ரோமன்
48 அப்படிங்கிற சைஸ் இருக்கு. இப்போ இந்த அதே டெக்ஸ்ட் தான் இங்கே இருக்குது. இந்த டெக்ஸ்ட் இருக்கிற மாதிரி இந்த இது அப்படியே அந்த ஸ்டைல் ஆகட்டும், சைஸ் ஆகட்டும், அதே இதுக்கு அப்ளை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஃபார்மேட் பெயிண்டர் இந்த எந்த டெக்ஸ்ட் மாதிரி உனக்கு வேணும்னு நினைக்கிறியோ அந்த டெக்ஸ்ட்டை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணி அந்த ஃபார்மேட் பெயிண்டர் செலக்ட் பண்ணிட்டு நேராக அது எந்த டெக்ஸ்ட்டுக்கு அதே மாதிரி அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறியோ அந்த டெக்ஸ்ட்டை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அதே சைஸு அதே கலரு நீ என்ன பண்ணிருக்கோ அது அப்படியே அப்ளிகபிள் ஆகும். சரியா? ஃபார்மேட் பெயிண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குரிய அந்த இதை சொல்லிருக்காங்க. சரி, இதை தான் அதை சொல்லியிருப்பாங்க. சரி, அவ்வளோதான். இது போல்டு, பீனா போல்டு, ஐனா இட்டாலிக். ஸ்டைல் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டைல் தெரியும், கொஞ்சம் சாய்வாக இருக்கும். இத்தாலிக் ஸ்டைல்மாங்க. இதை நார்மலாக இன்னொரு டைம் கிளிக் பண்ணிங்கன்னா நான் ஏற்கனவே இருந்த ஸ்டைலுக்கே மாறிடும். இல்லை இத்தாலிக் ஸ்டைல் வேணும்னாலும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். யூ அண்டர்லைன் பண்ணுறது, அந்த டெக்ஸ்டை எந்த டெக்ஸ்டாவது உனக்கு அண்டர்லைன் வேணும் அப்படின்னாலும் இந்த யூங்கிறத செலக்ட் பண்ணினா போதும். அதில் கண்ட்ரோல் யூ, ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் யூ அப்படிங்கிறது. இந்த இதில் அண்டர்ஸ்கோரு டபுள் அண்டர்லைன் இருக்கு. டபுள் அண்டர்லைன் வேணாலும் நீ செலக்ட் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக இருக்கிறது ஒரே ஒரு சிங்கிள் அண்டர்லைனு. எனக்கு 2 கோடு வேணும் அப்படின்னு நினச்சின்னா கீழே டபுள் அண்டர்லைன் கொடுத்துடலாம். இது ஒரு டேபிளை ஃபார்மேட் பண்ணுறதுக்காக அந்த பார்டர் ட்ரா பண்ணுறதுக்காக அந்த ஆப்ஷனு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சைஸ் மட்டும், இப்போ இது எக்ஸல்ல எல்லாம் கட்டமாக இருக்குது. நம்ம பிரிண்ட் எடுத்தோமா கட்டமாக வருமா வராதா? வராது. ஏன் வராது? பேக்ரவுண்ட்ல தான் இருக்கு, அது ஃப்ரண்ட் ரெண்டில் இல்லை. சரி, அது வராது. அப்ப நமக்கு அந்த டேபிள் காலம் வரணும், எனக்கு டேட்டா டேபிள் டிரா பண்ணணும், இந்த அளவு இருந்தா போதும். ஏற்கனவே கட்ட இருக்கு, நம்ம அப்படியே இது பண்ண முடியும். எவ்வளவு, எத்தனை ரோஸ் எத்தனை காலம். இதுல ரோஸ்னா எதை சொல்லுவாங்க, காலம்ஸ்னா எதை சொல்லுவாங்க? ரோஸ்னா ஹரிசாண்டலா இருக்கிறது, காலம்ஸ் சொல்றது வெர்டிகலா இருக்கிறது. அதாவது இன்னும் எஸ்பெஷலி இந்த ஏபிசிடின்னு மேல வருது இல்லைங்களா, இதெல்லாம் காலம்ஸ் சொல்லுவாங்க. இந்த நம்பர் 1 2 3 4 7 அப்படின்னு இந்த வயசு வருது இல்லையா, அது வெர்டிகலா தான் போட்டிருக்காங்க, காலத்துல கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஒண்ணுனா ஃபர்ஸ்ட் ரோ, 2னா செகண்ட் ரோ, 3னா தேர்ட் ரோ, அது மாதிரி இந்த ரோஸ் ரெப்ரசென்ட்றதுக்கு இந்த வேல்யூஸ். சரி, அப்ப நம்ம இந்த பர்டிகுலரா இந்த இடம் மட்டும் பார்டர் டிரா பண்ணணும் அப்படின்னு நினைச்சுன்னா ஃபர்ஸ்ட் பாட்டம் பார்டர்னா என்னது அப்படியே சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. வேர்ட் பார்த்தாவே நீயே சொல்லிடலாம். பாட்டம் பார்டர்னா என்னது? பாட்டத்துல பார்டர் வரும். பாட்டத்துல பார்டர் வருதா? வந்துருச்சா? பாட்டத்துல பாட்டம்னா என்னது? கீழே இருக்கிற லைன் பார்டர் வரணும். வந்துருச்சா? ரைட். அடுத்த ஆப்ஷன் என்னன்னு சொல்லுங்க. இதுக்கு என்ன ஆகுன்னு சொல்லுங்க. டாப் ஆர்டர்னா எங்க? அவ்வளவுதான். வெரி குட். நீங்க எல்லாமே இன்டெலிஜென்டா இருக்கிறதுனால நம்ம சீக்கிரமா போயிடலாம் மாட்டுது. சரி, அடுத்தது லெஃப்ட் பார்டர்னா லெஃப்ட், ரைட் பார்டர்னா நோ பார்டர்னா ஆல் பார்டர்ஸ்னா எல்லாம் பார்டரும் வந்துடும். சரியா? அப்புறம் திக்கு அந்த இதெல்லாம் இருக்கு. நீ அந்த இதை நீயே வீட்டில் செஞ்சு பார்த்துக்கோ. மோர் பார்டர்ஸ் அப்படிங்கிறதுல நீயா இண்டிவிஜுவலா நீ டிசைன் பண்ணணும், எப்படி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பண்ணலாம். எனக்கு இந்த லைனு அவுட் லைனா வேணும், எனக்கு இந்த திக்கா இருக்கிறது இன்லைனா வேணும் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீ எப்படி செலக்ட் பண்றியோ அது மாதிரி கிடைக்கும். நீ கஸ்டமைஸ்ன்னு சொல்லுவாங்க. உனக்கு வேணுங்கிற இடத்துல நீ போயிட்டு மோர் பார்டர்ஸ்ல போயிட்டு நீ எப்படி வேணுமோ இந்த ஸ்டைலில் என்ன ஸ்டைல் வேணுமோ நீ அதை முடிவு பண்ணிக்கலாம். கலரும் நீ ஏதாவது கொடுக்குற மாதிரி இருந்தாலும் கொடுத்துக்கலாம். அதெல்லாம் உன்னுடைய விருப்பம். இதில் நீங்கள் இன்னைக்கு செய்கிறது மட்டும் இல்லாமல் வீட்டில் போய் செஞ்சும் பாருங்க. சரியா? சரி, இது இருக்கட்டும். இது பார்டர் முடிஞ்சது, சைஸ் முடிஞ்சது, ஸ்டைல் இது பாண்ட் ஸ்டைலில் ஏற்கனவே சொல்லிட்டல. பாண்டை எந்த பாண்டை நீ இந்த பாண்டை வச்சு செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை இது பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் ஒரு சிங்கிள் கிளிக் பண்ணிக்கிட்டு நீ செலக்ட் பண்ணினா அதுக்கு அதில் இருக்க ஸ்டைல் அப்படியே மாறும். இருங்க வர. இந்த இது ஒருவேளை இந்த தமிழ்ங்கிறது ஒரு கட்டத்துல இருந்து இன்னொரு கட்டம் வரைக்கும் போகுது, அந்த அதாவது இந்த ஸ்பேஸ் இந்த செல்லை தாண்டி போகுது அப்படின்னா
அந்த செல்லு அந்த டெக்ஸ்ட்டுக்கு அளவுக்கு வைடன் ஆகணும், அதே அளவு நீளணும் அப்படின்னு நினச்சின்னா டபுள் கிளிக் பண்ணினா போதும். அந்த இதில் வச்சுட்டு டபுள் கிளிக் பண்ணினா அந்த டெக்ஸ்ட் எந்த அளவு லெங்க்த்தாக இருக்குதோ அந்த அளவில் போய் நின்றோம். நீ இது மாதிரி செலக்ட் பண்ணிட்டு மாறுதா, ஸ்டைல் மாறுதா, உனக்கு எந்த ஸ்டைல் வேணுமோ பிடிச்சிருக்குதோ அதெல்லாம் நீ வச்சுக்கலாம். ப்ளூ வேணுமா, சரி அதெல்லாம் நீ வீட்டில் செஞ்சு பார்த்துக்குப்பா. இது மாதிரி நீ உனக்கு எந்த ஸ்டைல் வேணும்னு நினைக்கிறியோ அது மாதிரி வச்சுக்கோ, சரியா? அப்போ ஸ்டைல் தெரியும், சைஸ் தெரியும், உனக்கு இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு. இது பாண்டோட கலரை டெஃபைன் பண்ணுறது. பாண்டோட கலரை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சின்னா இதில் நீ வந்து மாற்றி கொடுத்துக்கலாம், எந்த கலர் வேணுமோ அந்த கலர் கொடுத்துக்கலாம், சரிங்களா? அதுக்கு அடுத்தது செல்லு, அந்த செல்லு கலர் ஃபில் பண்ணுறது. இப்போ எனக்கு இந்த செல் எல்லாமே எனக்கு எல்லோ கலர் வேணும், இந்த செல் கலரை ஃபில் பண்ணணும்னு நினச்சின்னா நீ எல்லோ கலர் கொடுத்துக்கலாம். இல்லை வேறு ஏதாவது கலர் வேணாலும் செல்லு கலரு, அதாவது இப்போ இந்த செல்லோட கலரை ஃபில் பண்ணணும்னா இது இந்த பக்கெட்டில் இருக்கிறத யூஸ் பண்ணிக்கணும். ஒருவேளை டெக்ஸ்டோட கலர் வேணும்னா இந்த ஏங்கிற இந்த இதை யூஸ் பண்ணிக்கணும், சரியா? அப்படின்னா ஏங்கிறது டெக்ஸ்டோட கலரை பாண்ட் கலரை மாற்றுறது. இது வந்து என்னது ஃபில் கலர், அந்த அதாவது செல்லோட ஃபில் அந்த கலரை ஃபில் பண்ணுறது, அந்த கலர் வச்சு ஃபில் பண்ணுறது. ஓகே, இது ஓகே. அதுக்கடுத்து இது உங்களுக்கு தெரியும், இது எதுக்கு யூஸ் ஆகுது? இப்போ தமிழ் அப்படிங்கிற வேர்டு இருக்கு, இதெல்லாம் அலைன்மெண்ட் தான். இது என்ன அலைன்மெண்ட்டு? டாப்பு அலைன். டாப்ல எந்த பக்கம் அலைன் ஆகும்? மேல. இது இவ்வளவு பெருசா இருக்கிறதுனால உனக்கு அந்த வேரியேஷன் தெரியல. இப்ப தெரியும் பாருங்க. இது டாப்ல மேல இருக்குது, இது நடுவுல, இது கீழே. இது இந்த மூணும் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இத நடுவு மேல டாப்பு. இது எதுக்கு? அலைன் லெஃப்ட், அலைன், இது சென்டர், இது ரைட். எப்பனா இது மூணும் தெரிஞ்சுக்கோங்க. எப்பவுமே இந்த ஒரு டெக்ஸ்ட்டை இப்படி சென்டர் வைக்கணும்னா இதுலயும் மேல இருக்கிறதுலயும் சென்டர் பண்ணிக்கணும், கீழே இருக்கிறது சென்டர் பண்ணிக்கிட்டுனா சென்டரா வந்துடும், சரியா? இது முடிஞ்சது. இது இந்த டைரக்ஷன் உனக்கு அந்த டெக்ஸ்டோட டைரக்ஷனை நீ மாத்திக்க முடியும். ஆங்கிள் கவுண்டர் கிளாக் வைஸு, ஆங்கிள் கிளாக் வைஸு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெக்ஸ்டை நீ விருப்பத்திற்கு எப்படி வேணாலும் பண்ணிக்க முடியும். எதை யூஸ் பண்ணி? இந்த டெக்ஸ்டை, இந்த இதை யூஸ் பண்ணி நீ எப்படி டிஸ்பிளே பண்ணணும்னு நினைக்கிறியோ அது மாதிரி டிஸ்பிளே பண்ணி வச்சுக்க முடியும். இது ஹரிசாண்டல் சென்டர், இந்த இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாகவே இல்லை. நான் இதை பிடிச்சி இழுப்பா, நான் எப்போ இந்த அளவு இருந்தால் போதா, எனக்கு கொஞ்சம் இப்படி இருக்கணும் அப்படின்னு நினச்சினாலும் அப்படி செலக்ட் பண்ணிக்கிட்டீங்கனாலும் அதே மாதிரி கிடைக்கும். இந்த இதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த பக்கம் இன்க்ரீஸ் ஆகிறது, இதாகிறது. இது வந்து ரேப் டெக்ஸ்ட்னு சொல்லுவாங்க. ரேப் டெக்ஸ்ட் எப்போ யூஸ் ஆகுன்னா, ஒரு செல்லுக்குள்ள இப்ப இந்த ஒரே ஒரு செல்ல இந்த கொடுத்துருக்க டெக்ஸ்ட் அடங்குதா? அடங்கல, அது லெங்க்தா போயிட்டே இருக்கு. இதை நான் மடிச்சு அடுத்த லைன் பை லைனா அடுத்த லைனுக்கு கொண்டு வரணும்னு நினைச்சேன்னா இந்த ரேப் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த செல்லுடைய காலம் மாறல, அது ஒரே காலத்துல அந்த விஷயம் எல்லாமே வந்துடுது. ஸ்ரீ சங்கரா காலேஜ் அப்படிங்கிறது வந்துடுது. இதை இன்னொரு டைம் இது பண்ணிட்டீங்கன்னா பழைய இதுக்கு போயிடும். இதுல வந்து மெர்ஜ் அண்ட் சென்டர். மெர்ஜ் அண்ட் சென்டர் எதுக்கு யூஸ் ஆகுது? இது முக்கியமானது. மெர்ஜ், எனக்கு 2-3 செல்லு ஒன்னா சேர்ந்து இந்த அளவுக்கு லிங்க் எனக்கு வேணும், எல்லா செல்லும் ஒரே செல்லா தெரியணும், எனக்கு இந்த செல் எல்லாமே ஒரே செல்லா எனக்கு வேணும்,
எவ்வளோ லெங்த் இருக்குதோ அவ்வளோ எனக்கு கரெக்டாக அப்படியே தெரியணும் அப்படின்னு நினச்சின்னா இந்த மெர்ஜ் அண்ட் சென்டரில் மேலே இந்த ஆப்ஷன் இருக்கு இல்லையா, மெர்ஜ் அண்ட் சென்டர்னு வருது இல்லையா, அதை கிளிக் பண்ணீங்கன்னா மெர்ஜாவும் ஆகிடும், சென்டராகவும் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே செல்லாக தெரியுதா, நடுவில் கோடெல்லாம் காணும்ல, தெரியுதா? எனக்கு நான் இப்போ இப்போ தெரியுதா தெரியலையாம்மா? இருக்குதாட்டுதே, நடுவில் கோடு இருக்க மாட்டுது இல்லையா? இப்ப பாருங்க, நான் செலக்ட் பண்ணனா ஒரே செல்லுனா இவ்வளவு இது அப்படியே ஒரே இதா வந்துடணும். இன்கேஸ் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த முன்ன மாதிரி வந்ததுன்னா செலக்ட் இது ஆகலன்னு அர்த்தம், மெர்ஜ் ஆகலன்னு அர்த்தம். வேற இப்ப பாருங்க ஒரே கோடா இல்ல, ஆனா செலக்ட் மெர்ஜ் ஆகல. வேற இப்ப பாருங்க அப்படியே மூவ் ஆகுது பாருங்க, அப்படின்னா மெர்ஜ் ஆகல. ஏதோ அந்த இதை வேணா மற்ற இதுல தெரியும், இந்த இதனுடைய சாஃப்ட்வேர் நான் தெரியல, ஆனா மெர்ஜ் ஆகலைன்னா தெரியும். இது எல்லாமே செலக்ட் பண்ணா மெர்ஜ் ஆயிருந்ததுன்னா என்ன செய்யும், ஒரே செல்லா தான் தெரியும். அந்த பார்டர் வந்து அந்த லெங்க்த்துக்கு ஒரே இதா வந்துடும். சரியா? இதுக்கு அடுத்தது மெர்ஜ் அக்ராஸ். மேல தனியா கீழே தனியா. சரி, இதை பார்த்துக்கோங்க. மெர்ஜ் செல்லு, அன்மெர்ஜ் செல்லு எல்லாம் மெர்ஜ் வேணாம் எனக்கு அன்மெர்ஜ் பண்ணணும் அப்படின்னு நினச்சின்னா நீ நேராக அன்மெர்ஜ் கொடுத்துடலாம். கொடுத்தீங்கன்னா அது ஏற்கனவே பழைய இது எப்படி இருந்தது அப்படி போயிடும். சரியா? இது முடிஞ்சது. கரன்சி அக்கௌண்டிங், ஷார்ட் டேட்டு, லாங் டேட்டு, இந்த இதை உனக்கு இப்போதைக்கு நம்பர் மட்டும் தெரிஞ்சுக்கோ. நம்பர் ஃபார்மேட்டு தான் யூஸ் ஆகும். உனக்கு ஒரு நியூமரிக் வேல்யூஸ் வந்துட்டு இது பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. 45 கரன்சி டாலர். இந்த இதில் நம்ம இந்தியன் ரூபி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இல்லை பர்சன்டேஜ் வேணால் பர்சன்டேஜில் டிஸ்பிளே பண்ணணும்னா பர்சன்டேஜில் டிஸ்பிளே பண்ணலாம். இது எப்படி வேணுமோ அப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ்வலாக நம்பர் ஃபார்மேட்டில் நீங்கள் போயிட்டு கூட பண்ணலாம். அந்த இதை வேறு வந்துருச்சு, அந்த ஃபார்மேட் வந்துட்டு பாருங்க, 45.00 வந்துருச்சு பாருங்க. இதை இந்த டாலரையா இதை யூஸ் பண்ணுறான், இங்கே யூஸ் பண்ணுறான் அப்படின்னா அவன் மேக்ஸிமம் யூஎஸ்கார இந்த சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணதுனால அவன் டாலருங்கிறத அந்த யூஸ் பண்ணிட்டு இருக்கான். நம்ம இந்தியாவை இது பண்ணாலும் கரன்சியும் ஒரு சில சாஃப்ட்வேர் சப்போர்ட் பண்ணால் இது பர்சன்டேஜ் உங்களுக்கு தெரியும். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங், நம்ம ஃபார்மேட்டிங் கண்டிஷனல் கொடுக்கலாம். இப்போ ஹைலைட் ரூல்ஸ், இந்த இதெல்லாம் உனக்கு இப்போ மார்க் ஒரு 30 மார்க் இருக்கிறோம், அதாவது 35 மார்க். எவ்வளோ மார்க் பாஸ் மார்க்கு? 30 தியரியில் எடுத்த பாஸா? சரி, இப்போ என்ன செய்யலாம், இதில் எத்தனை பாஸ் மார்க் இருக்கு, எத்தனை ஃபெயில் மார்க் இருக்கு? இது 30 மார்க் பாஸ் மார்க் வச்சுக்கலாம். இப்போ இந்த இது கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் ஹைலைட் செல் ரூல்ஸ் என்ன சொல்லலாம், கிரேட்டர் தென் அப்படிங்கிற வேல்யூ இருந்ததுன்னா, வேல்யூ எதுக்கு மேலே இருந்தால் அந்த ரூல்ஸ் அப்ளை பண்ணலாம்? 30க்கு மேலே இருந்தால் கொடுக்கலாமா? 30க்கு மேலே இருந்ததுன்னா, 30 மேலே இருந்ததுன்னா எல்லாம் 29ங்கிறதுக்கு அப்ரோப்ரியேட்டாக இருக்கும். ஏன்னா 30 வந்துட்டாவே பாஸ் மார்க்குன்னு ஆகிடுறதுனால 29 மேலே இருந்ததுன்னா அந்த செல் எந்த கலரில் டிஸ்பிளே பண்ண சொல்லலாம்? எந்த கலரில் பண்ண சொல்லலாம்? கிரீனில் பண்ண சொல்லலாமா? அப்போ உனக்கு பாஸ் ஆன மார்க் எல்லாம் தனியாக வந்துருச்சு, ஃபெயில் ஆன மார்க்கு இந்த கலரில் இருக்கு.
இல்லை நான் ஃபெயில் ஆன மார்க் மட்டும் இது பண்ணுறேன் அப்படின்னா அந்த லெஸ் தேன் நீ இன்னொரு அடுத்த கண்டிஷன் ஃபார்மேட் வருது இல்லையா, டாப் 10 ஐட்டம்ஸ் இந்த இதில் இல்லை லெஸ் தேன் வருது இல்லைங்களா, அதை நீ அப்ளிகேபிள் பண்ணிக்கலாம். 30க்கு கீழே இருந்தால் என்ன சொல்லலாம், 30க்கு கீழே இருந்தா அதை எந்த கலரில் டிஸ்பிளே பண்ண சொல்லலாம், ரெட் கலர் ஃபில் பண்ண சொல்லலாமா. அப்போ ரெட் கலர் வந்துருச்சா. இது மாதிரி நம்ம வேரியேஷன் நான் சொன்னேன் இல்லையா, எக்ஸல் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொன்னேன் இல்லையா. இப்போ இது ஒரு ஒன்லி 9 டேட்டாஸ் இருக்கிறதுனால ஈஸியாக நீ ஒவ்வொன்றா கூட செலக்ட் பண்ணி படிக்க முடியும். 1000 10,000 லெவலில் டேட்டா இருந்ததுன்னு வச்சுக்கோ, ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டா நம்ம ஃபில் பண்ண முடியும். அப்பா இது 30க்கு மேலே இருக்குது ரெட் கலர் கொடுக்கணும், இல்லை 30க்கு குறைவாக இருக்குது கிரீன் கலர் கொடுக்கணும், ஏதோ ஒன்று. அப்போ 1000ஓ 10,000ஓ இப்போ அரௌண்ட்லேயே காலேஜில் 6,000 ஸ்டூடெண்ட் இங்கே வந்து படிக்கிறான். ஒவ்வொருத்தனுக்கு நம்ம வேற எவால்வேட் பண்ணணும்னா எப்படி பண்ண முடியுமா, பண்ண முடியுமா. அப்போ இது மாதிரி விஷயங்கள் தான் அப்ளிகேபிள். சரியா, அந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிக் யூஸ் பண்ணி அது மாதிரி பண்ண முடியும். சரி, இந்த இதில் ரோவை இன்சர்ட் பண்ணுறது, டெலிட் பண்ணுறது, ஃபார்மேட் பண்ணுறது. இப்போதைக்கு எனக்கு இந்த இடத்துல எனக்கு சார் இந்த சங்கரா காலேஜுக்கு மேலே எனக்கு ஒரு ரோ இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சின்னா இன்சர்ட் அந்த இதில் போயிட்டு மேலே இன்சர்ட் செல்னு கொடுக்கலாம். இல்லை இன்சர்ட் ரோ ஃபுல்லாகவே எனக்கு இன்சர்ட் ஆகுனா நீ டைரெக்டாக நீ கிளிக் பண்ணினா ஒரு ரோ புதுசாக இன்சர்ட் ஆகிடும். எந்த செல்லை செலக்ட் பண்ணுறையோ அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ரோ வரும். நீ எங்கே வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். சார் இங்கே வச்சு பண்ணால் தான் வருமா, இங்கே நடுவில் வச்சு பண்ணால் வருமா, அப்போ இங்கே கூட வச்சு பண்ணிக்கலாம். சரியா, இன்சர்ட் செல்லுனா ஒரு செல்லு இதாகும். இல்லை எனக்கு இந்த ரோ ஃபுல்லாக வரணும் அப்படின்னா நீ டைரெக்டாக பண்ணலாம். இல்லைன்னா இந்த ரோ ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஃபஸ்ட்டு அந்த ரோ காலம் இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணிட்டு இது இன்சர்ட் கொடுத்தினாவும் நேராக இதாகிடும். இல்லை நேராக இது பண்ணிட்டு இன்சர்ட் மட்டும் நேராக இந்த ஆப்ஷன் போகாமல் ட்ராப் டவுன் லிஸ்ட் போகாமல் இதை செலக்ட் பண்ணவே ஒரு ரோ இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதில் செல் இன்க்ரீஸ் பண்ணலாம். இன்சர்ட் சீட் ரோனா ஃபுல்லாக ஒரு ரோ. இன்சர்ட் சீட் காலம்னா இந்த இதுக்கும் லெஃப்ட் சைடு இப்போ இந்த இதுக்கு ஒரு காலம், இந்த இடத்துல சங்கராங்கிற இந்த இடத்துல இதுக்கு லெஃப்டில் ஒரு காலம் இன்சர்ட் பண்ணணும்னு நினச்சோம்னா இல்லை இன்சர்ட்டில் போயிட்டு இன்சர்ட் சீட் காலம்ஸில் கிளிக் பண்ணிருந்தா ஆட்டோமேட்டிக்காக ஒரு காலம் லெஃப்டாக இருக்கிறத நீ பார்க்க முடியும், ஆனதை பார்க்க முடியும். சரியா, இது ஆட்டோமேட்டிக்கா அந்த எக்ஸ்டர்ன் ஆனதை பார்க்க முடியுது அவனால. ஏதோ சாஃப்ட்வேர் ப்ராப்ளம் இருக்கீங்க, இல்லைன்னா அந்த காலம் தனியாக தெரியும். சரி, ஓகே. ஒரு காலத்தை இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா அது மாதிரி பண்ண முடியும். அதே லெஃப்ட் ரைட் அது மாதிரி பண்ண முடியும். டெலிட்னால நம்ம யூஸ்ஃபுல்லாக பண்ணலாம். இப்போ எக்ஸ் டெலிட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த காலம் செலக்ட் ஆயிருக்குதுன்னு அர்த்தம். நீ அது டெலிட் ஆனதை திரும்ப எனக்கு அது வேணும் அப்படின்னா கண்ட்ரோல் இசட் கொடுத்தீங்கன்னா திரும்ப டெலிட் ஆனது திரும்ப வந்துடும். சரியா, ஃபார்மேட்டு நம்ம ரோ ஹைட்டு வித்து இதெல்லாம் நம்ம இது பண்ண முடியும். ரோ ஹைட்டை நம்ம எந்த சைஸ் வேணும்னாலும் நம்ம வச்சுக்கலாம். ரோ ஹைட்டு வந்து ஒருவேளை உனக்கு ஒரு 25 தேவைப்படுது, இல்லை 45 தேவைப்படுது, 24 இருக்கு, ஒரு சைஸ் வந்து 24. இது சைஸ் ஏற்கனவே பெருசாக இருந்திருக்கு, இப்போ சின்னதாக மாறி இருக்கு, 24 மாறி இருக்கு. நீ அது மாதிரி அதனுடைய சைஸை இன்க்ரீஸ் பண்ணவும் டிக்ரீஸ் பண்ணவும் உன்னால் முடியும். எத்தனை வேணாலும் கொடுக்கலாம். 48 24 தான் வருதா, அப்படின்னா அது மேக்சிமம் போயிடுச்சு. எங்கயா வேலை செய்ய மாட்டேது. 29 29 வேணாம், அதிகமாக கொடுப்போம். 45 கொடுத்துட்றோம். அப்படின்னா பெருசாக இருக்கு தெரியுதா. அந்த ரோ ஹைட்னா எதை சொல்லுவாங்க, இந்த ரோவுக்கும் இந்த ரோவுக்கும் இடையே உள்ள டிஸ்டன்ஸ் தான் ரோ ஹைட்னு சொல்லுவாங்க. அதை பார்த்துக்குவாங்க. ஆட்டோ ஃபிட் ரோ ஹைட் அப்படின்னா இந்த ரோ வந்து எனக்கு இந்த டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஹைட்டு இதாகணும், இதாகிட்டா போதும் அப்படின்னு நினச்சின்னா
இந்த அளவு சைஸ் இருந்ததுன்னா போதும், எனக்கு ஒருவேளை பெரிய சைஸா இருக்குது, எனக்கு இந்த டெக்ஸ்டுக்கு ஃபிட் ஆகணும் அப்படின்னு நினச்சின்னா அந்த இடத்துல போயிட்டு ஆட்டோ ஃபிட் ரோ ஹைட்னு கொடுத்தீங்கன்னா அந்த எவ்வளவு அது மினிமம் டிஃபால்ட் அந்த ரேஞ்ச் இருக்குதோ அதுக்கு அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ரோ ஃபிட் ஆகிடும். சரியா? இது மாதிரி ஆப்ஷன் இருக்கு. ஹைடு அன்ஹைட் பண்ண முடியும். ஹைட் ரோஸ், ஹைட் காலம், ஹைட் சீட்டு, அன்ஹைடு ரோஸ், அன்ஹைடு. ஹைட் ரோஸ்னா என்னது? அந்த ரோவே ஹைட் பண்ணிட முடியும். என்ன செய்ய முடியும்? இது எத்தனாவது ரோ ஹைட் ஆயிடுச்சு? 14ங்கிற ரோ காணும். அதை போய் நீ அன்ஹைட் பண்ணணுன்னாலும் நீ அங்கே போயிட்டு திரும்ப ஹைட் அன்ஹைடில் வரதில்ல அன்ஹைடு ரோஸ் கொடுத்தீங்கன்னா அது வந்துடும். சரியா? முக்கியமான பாஸ்வேர்டு யூஸ்வெல்லாம் இப்படி நீ ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். சரிப்பா, இது வரைக்கும் இருக்கட்டும். நம்ம சார் முடிச்சலாமா? கிளாஸ் சரியா இருக்கு. நாங்கள் போகிறேன். நம்ம அடுத்த கிளாஸில் இது ஃபுல்லாக டெப்த்தாக நம்ம பார்க்கலாம். வாய்ப்பு கிடைச்சதுன்னா உங்களுடைய நேரத்தை எனக்கு கொடுத்து எனக்கும் ஒரு வாய்ப்பினை கொடுத்தமைக்கு மிக்க மிக்க நன்றி. உங்களுக்கும் உங்கள் துறை சார்ந்த பேராசிரியர்களுக்கும் துறை தலைவர்களுக்கும் அனைவருக்கும் என் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.